பேழை உருவாக்கப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தையின்படி பேழையை செய்தார். பேழைக்குள்ளே ஒரு ஜோடி நல்ல மிருகங்களும் ஒரு ஜோடி அசுத்தமான மிருகங்களும் இருந்தது. புறாவும் ஒரு பறவைகளும் இருந்தது. அதில் புறாவும் இருந்தது. ஜலப்பிரளயம் வந்து முடிந்த உடனே, அந்த வெள்ளமெல்லாம் வடிந்த உடனே நோவா என்ன பண்ணார்? முதலாவது அந்த பேழைக்குள்ளிருந்து ஒரு காகத்தை அனுப்பினார். அந்த காகம் போய், காகம் எப்பவுமே அசுத்தமான ஒரு பறவை. அதுக்கு பேர் என்னன்னா, நம்ம படிக்கும்போது படிச்சிருப்போம், அனைத்துண்ணி. அந்த லிஸ்ட்டில் வந்து காக்கா இருக்கும். ஏன்னா என்னத்தை பார்த்தாலும் சாப்பிட்றோம். வடையை போட்டாலும் சாப்பிடும், எச்சியை துப்பிட்டு போனாலும் அதையும் கொத்தி சாப்பிடும், பணத்தை பார்த்தா பணத்தையும் சாப்பிடும், செத்துப்போன எலி கிடந்தால் அதையும் கொத்தி சாப்பிடும். இந்த காகம் ஒரு அசுத்தமான பறவை. நோவா காகத்தை அனுப்பினார், எப்படி இருக்கு வெளியில் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வர்றதுக்காக. அந்த காகம் போயிட்டு அந்த ஜலப்பிரளயத்தில் மாண்டு போன சரீரங்களை எல்லாம் பார்த்த உடனே, செத்து போய் கிடக்கிற ஆடு மாடுகளை பார்த்த உடனே அதையே சாப்பிட்டுக்கிட்டு திரும்பி திரும்பி வந்துட்டு இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாட்கள் கழித்து நோவா ஒரு புறாவை அனுப்பினார். அந்த புறா முதல் தடவை போனது. போய் அங்கே இருக்கிற இடங்கள் எல்லாம் ஜலப்பிரளயம் வந்து ஒரே அசுத்தமாக இருந்துச்சு. அது கால் வைக்க இடம் இல்லை, திரும்பி வந்துருச்சு. ஏன்னா புறா வந்து ஒரு பரிசுத்தமான சுத்தமுள்ள ஒரு பறவை. அந்த புறா மட்டும் பார்த்தீங்கன்னா வேற காக்கா குருவி வேற எது கூடயுமே சேராது. புறானா புறா கூட தான் சேரும். புறானா புறா கூட்டமாக தான் இருக்கும். வேற யாரு கூடயும் சகவாசம் வச்சுக்காது, வேற எந்த பறவை கூடயும். அப்போ அந்த புறா போயிட்டு இரண்டாவது தடவை நோவா அனுப்பும்போது அந்த புறா போய் ஒரு ஒலிவ இலை வாயில கொத்தி கொண்டு வந்துச்சு. அப்போ நோவா நாட்களிலே புறா பரிசுத்த ஆவியின் அடையாளமாக இருந்தது. ராஜாக்கள் காலகட்டத்திலையும் தீர்க்கதரிசனுடைய நாட்கள்லையும் கர்த்தருடைய ஆவியானவர் அப்பப்ப அவங்க மேலே வந்து இறங்குவார், தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், அதோடு அவர் போயிடுவார். மறுபடியும் வந்து இறங்குவார். அவங்க தாவீது மேலே இறங்கினார், இறங்கும்போது சங்கீதங்களை பாடுவார், போயிடுவார். அப்போ அந்த பழைய ஏற்பாடு நாட்களில் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் வந்து வந்து போகக்கூடியவராக இருந்தார். பெர்மனண்ட்டாக அவர் தங்கிறதுக்கு முடியலை, தங்கி வாசம் பண்ணுவதற்கு முடியவில்லை. வருவார், அவர் வேலையை செய்வார், போயிடுவார். இப்போ புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் இயேசு ஆண்டவர் பிறக்கும்போது மரியாளை பார்த்து தேவதூதன் ஒரு வார்த்தை பேசுகிறான். என்ன பேசுகிறான் என்று பார்க்கும்போது 2வது அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 1வது அதிகாரம் 34வது வசனம் 35. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரயுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும். தேவதூதன் மரியாள் இடத்துல சொல்றாரு, இது எப்படி நடக்கும், நான் புருஷனை அறியேன், ஒரு கன்னிகையாக இருக்கிறேன், எனக்கு ஒரு குமாரன் பிறப்பார், அவருக்கு இயேசு என்று பேர் வைக்கணும்னு சொல்றீங்களே, இதெல்லாம் நடக்குமா? அப்ப தேவதூதன் சொல்லுகிறான்,
பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், வந்து இறங்கும். யார் மேல? மரியாள் மேல பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குவார். இறங்கின உடனே உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். உன்னதமானவருடைய பலம் ஒரு சேடு மாதிரி மரியாதை மூடும். அப்ப நீர் கற்பந்தரித்து உன்னிடத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை பரிசுத்தம் உள்ளது, அது தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னார். இதே அதிகாரத்தில் சகரியா எலிசபெத் தம்பதிகள் இருக்கிறாங்க. அவங்கள போய் மரியாள் போய் அதே டைமில் அவங்களும் கற்பந்தரிச்சிட்டு இருக்கிறாங்க. போய் ஒருத்தர் போய் வாழ்த்தி கொள்ளலாம், ஏன்னா சொந்தக்காரங்க. போய் வாழ்த்துறதுக்காக மரியாள் போகும்போது அங்கே நடந்த ஒரு காரியத்தை பார்க்குறோம். 40ஆம் வசனம் 41ஆம் வசனம், லூக்கா 1வது அதிகாரம் 40 41ஆம் வசனம். சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், சிறிகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்போ வாழ்த்தும் போது, மரியாள் போய் வாழ்த்தும் போது, பரிசுத்த ஆவியினால் எலிசபெத்து நிரப்பப்பட்டாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் ஆரம்பத்திலேயே இயேசு பிறக்குவதற்கு முன்பதாகவே ஆவியானவர் அங்கே இருந்தார், பரிசுத்த ஆவியானவர். லூக்கா எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது வசனம், 3வது அதிகாரம் 16வது வசனம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவைப் போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். மத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இயேசு வளர்ந்தார். வளர்ந்த உடனே அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவரால் இயேசு வனாந்தரத்துக்கு சோதிக்கப்படும்படி வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இப்போ ஆவியானவர் ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் இயேசு கிறிஸ்துவோடு இருந்து அவர் மேல் தங்கி இருந்தபடியால் அவர் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஊழியத்திலே செய்தார் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரத்தில் பரிசுத்த பவுல் எழுதுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். இயேசாண்டர் ஊழியத்தை பற்றி ரொம்ப சுருக்கமாக தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஒரு வார்த்தையிலே எழுதியிருக்கிறார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் பிசாசின்
நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையினால் அகப்பட்ட எல்லா ஜனங்களையும் குணமாக்கி கொண்டு ஊழியம் செய்தார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நாளை இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அவர் நன்மை செய்கிறவராக பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் ஊழியம் செய்ய முடிந்தது. பிசாசின் வல்லமையினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் ஊழியத்தை செய்தார். பிணியாளிகளையும் பலவீனமான சாத்தானால கட்டப்பட்ட மனிதர்களையும் கட்டவிழ்ப்பவராகவும் இயேசு ஊழியம் செய்தார். இதெல்லாம் எப்படி நடந்தது? பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்தானம் இயேசு எடுக்கும்போது அவர் மேல் வந்து இறங்கினார். அந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி இயேசு என்ன சொன்னார்? சீசர்களிடத்தில் என்ன சொன்னார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன் அவர் உங்களுக்கு தந்தருளுவார். நான் என் பிதாவினிடத்திலே வேண்டிக் கொள்ளப் போகிறேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியாகிய ஒரு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இது இயேசு ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தையில் என்ன சொல்லியிருக்காரு? என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. இன்னைக்கு நாளைக்கு மட்டுமல்ல, நாளைய மறுநாள் அதுக்கு அடுத்த நாள் மட்டுமல்ல, இந்த மாசமா அடுத்த மாசம் மட்டுமல்ல, இந்த வருடமும் அடுத்த வருடம் மட்டுமல்ல, என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் உங்களுக்கு கொடுப்பார் பிதா அப்படின்னு சொன்னார். இன்னொரு இடத்துல இயேசு என்ன சொல்றார்? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அதுக்கு அடுத்த வசனத்திலேயே சொல்றாரு, 17ஆம் வசனத்தில், யோவான் 16:17, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். உலகத்தை பற்றி சொல்றார். உலகத்திலையும் உலகத்தில் உள்ள உலகத்தோடு மிங்கிலான உலக காரியங்கள் உலக அசுத்தங்களோடு சேர்ந்து போகிற ஜனங்களுக்கு அந்த சத்திய ஆவியை அவர்கள் அறிந்து கொள்ள முடியாது. இந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் காணவும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அப்படின்னு சொன்னார். அப்ப இன்றைக்கு நம்ம சபையில் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலாக பரிசுத்த ஆவியானவருடைய அவர் மூலமாக நடக்கக்கூடிய கிரியைகள் நடந்து கொண்டு வருகிறது. எத்தனை பேர் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள்? உங்க வாழ்க்கையில், உங்கள் இருதயத்திலே எத்தனை பேர் அந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனான பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள்? 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உலகம் அந்த பரிசுத்த ஆவியானவரை அறியாமலும் காணாமலும் இருக்கிறபடியால் அவங்க காண மாட்டாங்க. ஆனா அவர்கள் காணவும் பெற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. அவர் உங்களுக்குடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள்.
அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரு? உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் அவரை நாம அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம். இதை எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்களாம் ஆமேன்னு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்குள்ளே இருந்தபடியால் நாம் அவரை அறிந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் அறிவீர்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ உலகத்தில் உள்ளவங்களுக்கு இந்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் அவர் வந்து பேசுறாரு, அவர் கிரியை செய்கிறாரு, அவர் அற்புதம் செய்கிறாரு, அவர் அடையாளம் செய்கிறாரு, அவர் அந்நிய பாஷை பேசுறாருன்னு சொன்னா உலகம் நம்பாது. உலகம் அவரை காணாது, அவரை அறியாது, அவரை நம்பாது. உலகத்தோட இருக்கிற ஜனங்கள் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறுகிறவர்கள் அந்த சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், விசுவாசிக்க மாட்டார்கள், காணவும் மாட்டார்கள், பெற்றுக்கொள்ளவும் அவங்களால முடியாது. அப்ப நீங்க இங்க உட்கார்ந்துருக்கவங்களாம் எவ்வளோ ஒரு கொடுத்து வச்சவங்க, கொடுத்து வச்ச ஜனங்கப்பா. அவங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா உங்களுக்கும் எனக்கும் இந்த சபையில இந்த இடத்துல சபையில உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கிறது. அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்து நம்மளோட கூட தங்கி இருந்தா என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் செய்வார். இயேசு ஆண்டவரோட கூட இருந்தார். அவரை ஊழியத்தில் வல்லமையாக உபயோகப்படுத்தினார். இயேசு ஆண்டவர் செய்தது 3 வருடம் ஊழியங்கள் தான். 30 வயசுலேருந்து 33 வயசு வரையும் தான் அவர் ஊழியம் செஞ்சார். அந்த ஊழியத்தில் அநேக வியாதியஸ்தர்கள், அநேக குருடர்கள், அநேக சப்பானிகள், அநேக மரித்து போனவர்கள், அநேக சாத்தானால் பிசாசால் கட்டப்பட்டவர்கள், அநேக பலவீனப்படுத்துகிற ஆவியினால் கட்டப்பட்ட ஜனங்கள், தீராத வியாதியின் கொடுமையினால் பீடிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்கும் சுகம் கொடுத்தார், விடுதலை கொடுத்தார், குணமாக்கினார். அதற்கு அவர் மேல வந்து இறங்கின பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால பகல் முழுவதும் ஊழியம் செஞ்சாராம் இயேசு ஆண்டவர். இரவு முழுவதும் போயிட்டு மலை மேல ஏறி ஜெபம் பண்றார். பலன், அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலனை அவர் மேல இறங்கின உடனே பலன் கிடைக்குது. பகலெல்லாம் போயிட்டு பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் ஊழியம் செய்கிறாரு, சுகமாக்குறாரு, குணமாக்குறாரு, பிசாசுகளை துரத்துகிறார், நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். இரவு முழுவதும் தூங்காம ஃபுல் நைட் மலை மேல அமர்ந்து ஜெபம் பண்ணார். அவர் ஊழியம் முடிகிற வரையும் இதுதான் அவருடைய ஊழியம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில வரும்போது தான், அவரை பெற்றுக்கொள்ளும் போது தான் சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படும். திரித்துவத்தில் 3வது நபராக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். இப்போ பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு அடையாளங்கள் இருக்குது ஒவ்வொன்றுக்கும். பிதா, அவருக்கு அடையாளம் என்ன தெரியுமா? கழுகு. சிம்பிள். ஏன் கழுகு? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் ஒரு கழுகை போல, தகப்பனை போல, கழுகை போல அவருடைய சட்டைகளில் அப்படியே சுமந்து கொண்டு போவார் அப்படின்னு வசனம் சொல்லுது. அதனால கழுகு அடையாளம் என்ன? பிதா. இயேசு ஆண்டவருக்கு ஒரு சிம்பிள் அடையாளம். யோவான் ஸ்நானகன் இயேசு ஆண்டவர் ஞானஸ்நானம் பெறுகிறதை தூரத்திலிருந்து பார்த்த யோவான் ஸ்நானகன் சொன்னார், இயேசுவை ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வரும்போது, இதோ உலகத்தின் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்க்க போகிற தேவ ஆட்டுக்குட்டி இவர். இயேசுவுக்கு அடையாளம்
சிம்பிள் என்ன? ஆட்டுக்குட்டி. மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர். அவருக்கு சிம்பிள், அடையாளம், சின்னம் புறா. புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு இயேசு மேலே வந்து இறங்கினார் அப்படின்னு வசனம் எழுதியிருக்கிறபடியால் வேற காகத்தை போல, குருவியை போல, கழுகை போல ரூபம் கொண்டு வந்து இறங்கினார்னு போடலை. புறாவை போல ரூபம் கொண்டு பரிசுத்த ஆவியானவர் இயேசு மேலே இறங்கினார். இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளங்கள் இருக்குது. என்னென்ன அடையாளம் தெரியுமா பரிசுத்த ஆவியானவருக்கு? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் மேல் வீட்டு அறையிலே சீசர்கள் எல்லாரும் 40 நாள், இயேசுவானவர் 40 நாள் உயிர்த்தெழுந்து 40 நாள் வரைக்கும் தரிசனம் கொடுத்தார். 41வது நாளிலிருந்து 50ஆம் நாட்கள் வரைக்கும், பெண்டகோஸ்டே நாட்கள் வரையும் 10 நாட்கள் உபவாசம் பண்ணி சீசர்கள் எல்லாரும் மேல் வீட்டு அறையிலே காத்து கொண்டிருந்து ஜெபிக்கும் போது பெரும் காற்றை போல பரிசுத்த ஆவியானவர் அவங்க மத்தியில, அந்த சீசர்கள் மத்தியில வந்து இறங்கினார் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். அப்ப பெரும் காற்றாக பரிசுத்த ஆவியானவர் வருவார். பெரும் காற்றை போல. பெரும் காற்றுன்னா எப்படிப்பட்ட காற்று? திடீர்னு ஒரு காற்று அடிக்கும், சர்ன்னு ஒரு காற்று அடிக்கும். அந்த மேல் வீட்டு அறையில் அவங்க ஜெபிக்கும் போது அப்படித்தான் ஒரு பெருங்காற்று வந்தது. அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்ததுன்னு சொல்லி அந்த அதிகாரத்தில் இருக்குது. அப்படி வந்த உடனே அவர்கள் எல்லாரும் வெவ்வேறு பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள். அக்னிமயமாக இறங்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர். மூன்றாவதாக எண்ணெயை போல ஊற்றப்படக்கூடிய பரிசுத்த ஆவியானவர். நான்காவது ஜீவ தண்ணீராக, ஜீவ நதியாக நம்மத்திலே ஓடக்கூடிய, ஓடி வருகிற, பாய்ந்து வருகிற பரிசுத்த ஆவியானவர். ஐந்தாவதாக ஒரு பனி துளியை போல நம்மத்திலே இறங்கி வரக்கூடிய பரிசுத்த ஆவியானவர். அடுத்ததாக ஒரு முத்திரை மோதிரமாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். சுவாசமாக இருக்கிறார். ஆதியாகமம் புத்தகத்திலே சிருஷ்டிப்பை எல்லாவற்றையும் படைத்தவுடன் கர்த்தர் பூமியின் மண்ணினாலே ஆதாமை உருவாக்கினார். மண்ணா இருக்கிற, மண் பொம்மையாக இருக்கிற செய்யப்பட்ட ஆதாம் இடத்திலே உயிர் இல்லை, ஜீவன் இல்லை. வார்த்தை என்ன சொல்லுகிறது? தேவன் நாசியிலே அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவாத்மாவாக உருமாறினான். களிமண்ணாக இருந்த, களிமண் பொம்மையாக செய்யப்பட்டிருந்த ஆதாம் கை கால் அசைஞ்சது, ஜீவன் வந்தது, உயிர் பெற்றான், ஆதாமாக உருவானான். அது காரணம் என்ன? தேவன் அவன் மூக்கு துவாரத்தில், 2 துவாரத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் சுவாசத்தின் மூலமாக, தேவன் வாயிலிருந்து சுவாசத்தின் மூலமாக ஆதாமுக்குள்ள போய் ஜீவன் உள்ள ஆத்மாவாக, ஜீவாத்மாவாக ஆதாம் உருமாறினான். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே இயேசு ஆண்டவர் சீசர்களிடத்துல உயிர்த்தெழுந்த பின்பு அறை வீட்டுக்குள்ள போய் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். சமாதானம் என்று சொல்லி அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியை ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியை ஊதினார். உயிர்த்தெழுந்த இயேசு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியை ஊதி, எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் சொன்னார். ஒரு சுவாசத்தை போல இருக்கக்கூடிய, இறங்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர். அடுத்தபடியாக
மகிமையின் மேகமாக இறங்கி வரக்கூடிய பரிசுத்த ஆவியானவர். நான் சொன்ன இந்த அடையாளங்கள்ல ஏதோ ஒரு அடையாளமாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். மகிமையின் மேகமாக வரலாம், பெரும் காற்றை போல வரலாம், பனி துளியை போல நம் மத்தியில இறங்கி வரலாம், முத்திரை மோதிரத்தை போல நம் மத்தியில இறங்கி வரலாம், சுவாசத்தை போல நம் மத்தியிலே வீசலாம். இப்படி புறாவை போல இயேசு ஆண்டவரிடத்துல இறங்கி வந்தார். அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவின் மேல எப்படி இறங்கி ஆவியானவர் நாளை ஏவப்பட்டவராக அவர் ஊழியத்தை செய்தாரோ, அந்த இயேசு கிறிஸ்துவ மேல இறங்கின பரிசுத்த ஆவியானவர் அவரை இருதயபூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகிற விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே இன்றைக்கு இறங்கி வரப்போகிறார். அந்த சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்கள் மத்தியிலே இறங்குவார். நீங்கள் இடம் கொடுக்கும் போது, உங்கள் இதயத்திலே நீங்கள் அவருக்கு இடம் கொடுக்கும் போது, உங்கள் இதயத்தை சுத்திகரித்துக் கொள்ளும் போது, உங்கள் வாழ்க்கையை சுத்திகரித்துக் கொள்ளும் போது அவர் இப்பொழுது இந்த இடத்திலையும் கூட வந்து இறங்குவார். ஆமென். அவர் இறங்கும் போது உங்கள் மத்தியில நடக்க முடியாத கூடாத காரியங்களும் கூடும், நடக்கும். அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஆவியானவரால் இயேசு நடத்தப்பட்டதுக்கு அடையாளமாக மத்தேயு 4:1 வாசித்தோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலையும் கூட ஆவியானவரால் அவர் வனாந்தரத்துக்கு நடத்தப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை குறித்து பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் என்ன எழுதுகிறார் என்று பார்க்கும்போது பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 14வது வசனம். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இயேசு தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுகிறார். தேவ ஆவியாகிய பரிசுத்த ஆவியினாலே இயேசு நடத்தப்பட்டார். அதனால் அவருடைய தேவனுடைய புத்திரன், தேவகுமாரன். இப்ப நம்ம ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் அந்த பரிசுத்த ஆவியானவர்னால் நம்ம நடத்தப்பட்டோமானால் நாமும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு அது ஒரு அடையாளம். ஆவியானவருடைய பலன், வல்லமை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு? லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அந்த பட்டணத்தை சுற்றிலும் இயேசு கிறிஸ்துவுடைய புகழ் பரவியது, அந்த தேசம் எங்கும் அப்படின்னு இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. யாருடைய பலத்தினால போனார் இயேசு ஆண்டவர்? ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு போனார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 8
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இந்த வார்த்தையை இயேசு பேசுகிறார். பரத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக சீசர்களை பார்த்து சொல்றார். கூடியிருக்கிற சீசர்களை பார்த்து, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, நமக்குள்ள வரும்போது என்ன ஆகும்? பலன் கிடைக்கும், பலன் அடைய முடியும். பலவீனமான நம்முடைய சரீர பாண்டங்கள் எல்லாம் பலனடையும். சரீர உறுப்புகள் பலனடைய வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள உங்களுக்குள்ள வரணும். அவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொள்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கோன்னு சொல்றீங்களே, எப்படி பெற்றுக்கொள்றது? இயேசு ஆண்டவர் அதற்கும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இயேசு ஆண்டவர் சொல்றார், ஒரு தகப்பனிடத்தில் போய் மீனை கேட்டால் பாம்பு வாங்கி கொடுப்பானா? அப்பம் கேட்டா கல்லை கொடுத்து அப்பத்தை சிந்தா அப்பம் சாப்பிடு, கல்லை கடிச்சு சாப்பிடுன்னு சொல்லுவானா? உலக பிரகாரமான தகப்பன்மார்களே உங்களுக்கு இப்படி செய்யும் போது, பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது அந்த பரமபிதாவாகிய என் தகப்பன் உங்களுக்கு அருளுவது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்றார். பரிசுத்த ஆவியானவரை நம்ம என்ன பண்ணணுமா? பிதா கிட்ட வேண்டிக் கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வேணும், என் வாழ்க்கையில வேணும், என் குடும்பத்தில் வேணும், எனக்கு அவசியம், என் மேல என் கூட இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளும் போது, ஜெபம் பண்ணும் போது அவர் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப வேண்டிக் கொள்றவங்களுக்கு, ஜெபம் பண்றவங்களுக்கு கொடுப்பார் நிச்சயமா. வேண்டிக் கொள்ளாம ஜெபம் பண்ணாம இருக்கிறவங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இங்க சீசர்கள் எல்லாரும் மேல் வீட்டு அறையில 10 நாட்கள் உபவாசம் இருந்து காத்து கொண்டிருந்து ஜெபம் பண்ணாங்க. 10 நாட்கள், ஒரு நாள் 2 நாள்ல 10 நாட்கள் உபவாசம் பண்ணி காத்து கொண்டிருந்தார்களாம். மேல் வீட்டு அறையில காத்து கொண்டிருந்து ஜெபம் பண்ணும் போதுதான் பரிசுத்த ஆவியானவர் அவங்க மத்தியில் வந்து காற்றை போல இறங்கினார். அவங்க பலனடைந்து எருசலேமிலையும் யூதேயாவிலையும் பூமியின் கடைசி பரியந்தமும் சமாரியாவிலும் அவங்க வல்லமையான ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில எப்படி ஒரு முக்கியமான நபராக இருந்தார், சீசர்களுடைய வாழ்க்கையில எப்படி ஒரு முக்கியமான நபராக இருந்தார், அவர் பலன் நமக்கு எப்படி கிடைக்கிறது, வல்லமை எப்படி அவரிடத்திலிருந்து வருகிறது, நம்மோடு பரிசுத்த ஆவியானவர் தங்குகின்ற ஒரு பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். நம்மோட கூட வாசம் பண்ணுகிற தங்குகிற பரிசுத்த ஆவியானவர். முதலாவது பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்ம கூட தங்கணும்னு இருக்கிறார், நினைக்கிறார், ஆசைப்படுறார். நம்ம கூடவே தங்கி இருக்கணும்னு சொல்லி அவருக்கு ரொம்ப ஆசை. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நம்ம அதான் வாச்சோம். தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னார். அவர் உங்கள் மத்தியில் வந்து வாசம் பண்ணுவார். புதிய ஏற்பாட்டில் 2 தேற்றவாளன் இருந்தார்கள். முதலாவது தேற்றவாளன் இயேசு கிறிஸ்து, இரண்டாவது தேற்றவாளன் பரிசுத்த ஆவியானவர். பழைய ஏற்பாட்டில் பிதா தேற்றவாளனாக இருந்தார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 66வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்குது என்று பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 66வது அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன்,
நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். இப்போ பழைய ஏற்பாடில் பிதாவாகிய தேவன் தேற்றவாளனாக இருந்து நடத்துகிறவராக இருந்தார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் பரிசுத்த ஆவியானவருடைய காலகட்டம். என்ன காலம்? பரிசுத்த ஆவியானவருடைய காலம் இது. ஏன் அப்படி? பின்மாறி காலம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும்போது, யோவேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில், கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் உங்கள் மூப்பரும் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் காண்பார்கள், தீர்க்க தரிசனங்களை உரைப்பார்கள். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் பரிசுத்த ஆவியானவருடைய காலம், பின்மாரியின் காலம். மாம்சமான மனிதர்கள் மேல ஆவியானவர் மழையாய், எண்ணெயாய், பெருங்காற்றாய், அக்கினியாய் ஊற்றப்படக்கூடிய காலம். இந்த காலத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 44வது வசனம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். இந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் கொர்நேலியு என்ற தேவபக்தி உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறார். அவர் புறஜாதி மனுஷன். அவரை பற்றி என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, தான தர்மங்களை செய்வதில் அவர் நல்ல ஒரு பெயர் பெற்றவராக இருந்தார். பேதுருக்கு ஒரு தரிசனம் வருது. கொர்நேலியு வீட்டுக்கு ஆவியானவர் பேதுருவை கொண்டு போகிறார். அங்கே போய் பேதுரு கொர்நேலியு வீட்டில் பிரசங்கம் பண்ணும்போது பேதுரு பேசிய அந்த வார்த்தைகளை கேட்ட அந்த மீட்டிங்க்கு, கொர்நேலியு வீட்டில் நடக்கிற கூட்டத்துக்கு வந்திருந்த கூடியிருந்த ஜனங்கள் ஒவ்வொருத்தர் மேலேயும் தேவ வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். புறஜாதியான கொர்நேலியுக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சது. அவர் குடும்பத்தின் மூலமாக அங்கே கூடியிருந்த அநேக ஜனங்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பேதுரு வசனத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் போது பற்பல பாஷைகளை அவர்கள் எல்லாரும் பேசினாங்க. பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்து அருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் இன்னும் அதிகமாய் ஊற்றப்பட போகிறார், ஊற்றிக்கொண்டிருக்கிறார். அவர் வேலை செஞ்சிட்ருக்கார். ஆனால் நம்ம அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? அவருக்கு நம்ம இடம் கொடுத்துருக்குறோமா நம்ம வாழ்க்கையில்? அதை வச்சு தான் காரியங்கள் நடக்கும். பால் யாங்கி ஷோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊழியர், அவருடைய அனுபவத்தை சொல்றார். அவர் காலையில் எழுந்த உடனே பரிசுத்த ஆவியானவரை கூப்பிட்டு, குட் மார்னிங் பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு நாள் முழுவதும் நீங்கள் என் கூட ஒரு நண்பனை போல இருந்து நான் செய்கிற எல்லா ஊழியத்திலையும் நீங்கள் என்னை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாராம். அவர்
ஸ்டேஜுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னால், பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் என் கூட இருந்து நீங்கள் இந்த மீட்டிங்கில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஜனங்கள் மத்தியில் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போவார். அப்படி அவர் ஜெபிக்கும் போது அவர் சபை சின்ன சபையாக இருந்துச்சு, கொஞ்சம் கூட்டம் ஜனங்கள் தான் வந்தாங்க. இன்றைக்கு அவருடைய சபையில் 11 லட்சம் ஆத்துமாக்கள், 11 லட்சம் பேர் அந்த ஆராதனையில் கூடியிருக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இது என்னுடைய பலன் கிடையாது, என்னுடைய தாளந்து இல்லை, என்னுடைய ஜெபம் அல்ல, எல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையினால் நடந்தது. பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து செய்தார் அப்படின்னு சொல்லுவார். கேத்ரின் குல்மான் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சகோதரி, அவங்க வெளிநாடுகளில் ஊழியத்தை செய்கிறவர். அவங்க பிரசங்கம் பண்ணும்போது எல்லாரையும் பார்த்து அப்படியே அழுதுகிட்டே சொல்லுவாங்களாம், பரிசுத்த ஆவியானவரை தயவுசெய்து துக்கப்படுத்தாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க, உங்ககிட்ட வந்திருக்க பரிசுத்த ஆவியானவரை அழ வைக்காதீங்க, துக்கப்படுத்தாதீங்க, நல்லா துதிச்சு பாடி அவரை மகிமைப்படுத்துங்க, அவரை புகழுங்க அப்படின்னு சொல்லி கண்ணீரோட அவங்க வேண்டி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அவர் வந்திருக்காரு, அவரை துக்கப்படுத்தாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க. துதிகள் மூலமாகவும் ஆராதனைகள் மூலமாகவும் அவரை கனம் பண்ணுங்க, அவரை மரியாதை பண்ணுங்க, அவரை உயர்த்துங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்படியே பேசி கொண்டிருக்கும்போது அந்த கூட்டம் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். வசனமும் அதான் சொல்லுது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றுக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. இன்னொரு வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று தெரியுமா? ஒருவன் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக தூசணம் பேசினா இம்மையிலையும் மறுமையிலையும் அவனுக்கு மன்னிப்பே கிடையாது. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா பேசினா இம்மைனா நீ இந்த வாழ்கிற வாழ்க்கையிலையும் உனக்கு மன்னிப்பு இல்லை, மறுமைனா நீ செத்து போய் பரலோகத்துக்கு போறியோ நரகத்துக்கு போறியோ அங்கேயும் உனக்கு மன்னிப்பு இல்லை. பரிசுத்த ஆவியானவரை விரோதமா தூசணமான வார்த்தைகளை பேசினா, கேலி கிண்டலா பேசினா இப்பவும் மன்னிப்பு கிடையாது, அப்பவும் மன்னிப்பு கிடையாது அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப நம்மோடு கூட தங்கி நம்மோடு கூட வாசம் பண்ணக்கூடிய பரிசுத்த ஆவியானவராகிய சத்தியாவியாகிய தேற்றவாளனை நம்ம மத்தியில கொடுக்கும்படிக்கு அனுப்பும்படிக்கு இயேசு அந்த கொல்கதா மலையில சிலுவையில அநேக பாடுகளையும் துக்கங்களையும் வேதனைகளையும் அவமானங்களையும் சகித்து அவர் பரிசுத்தமுள்ள இரத்தம் எல்லாம் சிந்தினார். எதற்காக? இந்த சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை நம்ம வாழ்க்கையில் அனுப்பும்படி, எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிற தங்கி இருக்கிற சத்திய ஆவியாகிய என்றென்றும் நம்மளோட கூட இருக்கிற ஆவியானவரை கொடுக்கும்படி. அப்ப நம்ம கூட ஆவியானவர் என்றென்றைக்கும் தங்கி இருக்கிறாரா? இல்லை அப்பப்போ ஆவியானவர் வர்றாரு, அப்பப்போ போயிடுறாரு, எங்கேயோ காணாமல் போயிடுறாரு, அப்பப்போ ஆவியானவர் பேசுகிறாரு, அப்பப்போ போயிடுறாருங்க அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு. அந்த ஆவியானவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் என்று சங்கீத புத்தகத்திலே தாவீது எழுதுகிறார். வேல்ஸ் தேசம் என்று ஒரு தேசத்தில் ஆராதனையில் பரிசுத்த ஆவியானவரை பற்றி ஒரு பாடல் பாடிக்கொண்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக அந்த பாடல் பாடப்பட்டது. அங்கே கூடியிருந்த ஜனக்கூட்டத்து முழுவதுமாக ஆவியானவர் அப்படியே இறங்கினார். இறங்கி
வல்லமையான காரியங்களை செய்தார். ஆதியாகமம் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட வார்த்தையை பார்க்குறோம். என் நாவி எப்பொழுதும் மனுஷனோட போராடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மனுஷன் படைச்சதுக்காக அவர் விசனப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். பாருங்கள், 6வது அதிகாரம், ஆதியாகமம் 6வது அதிகாரம். அப்பொழுது கர்த்தர், என் நாவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். என் நாவி எப்பொழுதும் மனுஷனோட போராடாது. அப்போ அவங்க அந்த மனுஷகுமாரர்கள் குமாரத்திகள் அந்த இடத்துல பாவம் செய்யும்போது அந்த பாவத்தை பார்த்துட்டு, அக்கிரமங்களை பார்த்துட்டு, அந்த மனுஷனோட நான் என்னைக்கும் போராடிக்கிட்டே இருக்க மாட்டேன் அப்படின்னு ஆவியானவர் கடந்து போயிடுறார். சவுல் ராஜா பழைய ஏற்பாட்டில் இருந்தார். அவர் மேலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா. அபிஷேகம் பண்ணப்படும் போது அவர் மேலே தேவ ஆவியானவர் அவர் மேலே இறங்கினார். சாமுவேல் அபிஷேகம் பண்ணும்போது சவுல் ராஜா எப்போ பாவம் செஞ்சாரோ, தேவனுக்கு விரோதமான காரியத்தை செஞ்சாரோ, கர்த்தருடைய ஆவியானவர் அவரை விட்டு கடந்து போனார். கர்த்தரால் அனுப்பப்பட்ட அசுத்த ஆவி சவுலுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு வார்த்தைகளை வாசிக்கிறோம். இப்ப தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான காரியங்களை அவர் நம் மத்தியில தங்கி வாசம் பண்ணாதபடிக்கு, நம்ம மத்தியில இறங்கி அவர் காரியங்களை நடப்பிக்காதபடிக்கு, பாவத்துக்குரிய காரியங்கள் நம் வாழ்க்கையில இருக்கும்போது அவர் துக்கத்தோட கடந்து போயிடுவார். அவர் நம்மோட கூட என்னைக்கு இருக்க மாட்டார். இப்போ நம்மோட கூட இருக்கும்படியாக தான் இயேசு ஆண்டவர் ஆவியானவரை கொடுத்திருக்கிறார், தேற்றவான சத்திய ஆவியை. இயேசு கிறிஸ்து பற்றி ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருக்குது. நீங்கள் அதை படிக்க வேண்டாம், நோட் பண்ணிக்கங்க. லாசரு கல்லறை கிட்ட போன உடனே இயேசு அழுதார். பரிசுத்த ஆவியானவர் கண்ணீரோட விண்ணப்பம் பண்ணக்கூடிய ஒரு ஆவியானவர். இயேசுவுக்குள்ள அவர் இறங்கி இருந்தபடியால், அவரோடு தங்கி இருந்தபடியால், இயேசு ஊழியத்தை செய்யும்போது 2 இடத்துல மட்டும் அழுகிறார். லாசர் கல்லறை கிட்ட போறாரு, அவனை பார்த்து அந்த கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட லாசரை பார்த்து அழுகிறார். ஏன் அழுகிறார்? பரிசுத்த ஆவியானவர் அவரோட கூட இருந்தபடியால் கண்ணீரின் ஜெபம் இயேசாண்டவருக்கு வருது. லாசரை பார்த்து அப்படி கண்ணீர் விட்டு அழுதார். இரண்டாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நான் பார்க்கிறோம், எருசலேம் நகரத்து வழியாக இயேசு போகும்போது எருசலேம் நகரத்தை பார்த்து அந்த நகரத்துக்காய் கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் நீ மனம் திரும்புதலுக்கேற்ற காரியங்களை செய்தால் உனக்கு நலமாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். ஆவியானவர் நம்ம கூட இருந்து நம்ம கூடவே இறங்கி தங்கி இருக்கும்போது அவங்க நொறுங்குண்ட ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் இருப்பார்கள். அவங்க ஜெபமே ஒரு கண்ணீர் ஜெபமாக இருக்கும். கண்ணீரோடு ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு ஜெபம் ஆவியானவர் கொடுப்பார். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நோட் பண்ணிக்குங்க. அதில் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபத்தை பற்றி எழுதியிருக்கு. ஒரு வயசான பெரியவர், ஒரு தாத்தா, அவர் வாழ்க்கையில் நிறைய தவறு பண்ணிட்டார். அவர் செஞ்ச தவறுகளை தப்பிதங்களை எல்லாம் நினச்சி பார்த்து அவருக்கு ரொம்ப சோர்ந்து போயிட்டார். ஒரு நாள் ஒரு முடிவு பண்ணார், நான் பண்ண தவறுகள் எல்லாத்தையும் போயிட்டு நல்லா சத்தம் போட்டு அதை சொல்லி அழுகணும்ப்பா அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு கிளம்பி ஒரு சின்ன மலை மேலே ஏறி உக்காந்துட்டு அந்த மலை மேலே உட்காந்துட்டு கண்ணீர் விட்டு அழுகிறாராம். அழுதுகிட்டே இருக்கிறாரு. அழுதுட்டு
ஒரு தவறுகளையும் அவர் வாழ்க்கையில் செஞ்ச ஒரு தவறுகளையும் தப்பிதங்களையும் சொல்லி சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறார். கண்ணீர் அப்படியே வடிஞ்சு ஓடுது. எங்கே? ஒரு குன்று மேலே, சின்ன மலை மேலே உட்காந்துட்டு அழுகிறார். ஒரு நாள் அழுகிறார், 2 நாள் அழுகிறார், 3 நாள் அழுதுகிட்டே இருக்கிறார். ஒரு 4 நாள் கழித்து பார்க்கும்போது அப்படி கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. அவர் கண்ணீர் எல்லாம், அவர் வடித்த கண்ணீர் எல்லாம் அந்த சின்ன மலைக்கு கீழே ஒரு பள்ளத்தில் ஒரு குளம் மாதிரி ஆயிடுச்சு. கண்ணீர் குளம் ஆயிடுச்சு. மறுபடியும் அழுதுகிட்டே இருக்கிறாரு. அந்த கண்ணீர் குளமா நிற்கிற குளத்தில் ஒரு தவளை வருது. அதுக்கப்புறம் ஒரு மீன் வருது. அதுக்கப்புறம் கொக்கு வந்து நிற்கிது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் அழுகிறார். அழுதுகிட்டே இருக்கிறார். கண்ணீர் அப்படியே ஓடுது, குளமா பெருகுது. அப்புறம் 10 நாள் கழிச்சு இப்படி திறந்து பார்க்குறாரு. அந்த குளத்தை, கண்ணீர் குளத்தை சுற்றி கொக்கு இருக்குது, விதவிதமான பறவைகள் இருக்குது, மீன் துள்ளி குதிக்குது, தவளை தாவுது, அதை சுற்றிலும் பசுமையான செடிகள் எல்லாம் முளைச்சிருக்குது. இதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்ம கண்ணீர் வடித்து வடித்து அது குளமாக உருவாகி அந்த குளத்தில் இவ்வளவு மீன்கள் இருக்குது, இவ்வளவு ஜீவராசிகள், இவ்வளவு நண்டுகள், இவ்வளவு கொக்குகள், இவ்வளவு பறவைகள், எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தங்கக்கூடிய ஒரு இடமா மாறிடுச்சே. நம்ம கண்ணீர் வடித்து அது குளமாக மாறி பசுமையான செடிகள்லாம் அது ஓரத்தில் முளைச்சிருச்சு அப்படின்னு அவர் அதில் திருப்தி ஆகிட்டார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறத நிப்பாட்டிட்டார். அழுகிறத கொஞ்ச நாள் நிப்பாட்டிட்டார். அதுக்கப்புறம் அழுகிறத நிப்பாட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கண்ணீர் குளம், தண்ணீர் குளம் இல்லை, கண்ணீர் குளம், கண்ணீர் குளம் கொஞ்சம் கொஞ்சமாக வத்த ஆரம்பிக்குது. தண்ணியெல்லாம் வற்றி 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 கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சு போகுது. அதில் உள்ள மீனெல்லாம் துடிக்குது, நண்டுலாம் துடிக்குது, கொக்குலாம் பறந்து போயிடுச்சு. அப்போ ஒரு நண்டு, ஒரு மீன் வந்து சொல்லுது, ஐயா பெரியவரே, ஐயா தாத்தா, ஏன் தாத்தா அழுகிறத நிப்பாட்டிட்ட? உன்ன அழு தாத்தா, நீ அழுகிறதுனால நாங்கள் எல்லாம் ஜீவனோட பிழைச்சிருக்கிறோம். சந்தோஷமா துள்ளி குதிச்சு இந்த குளத்துல நல்லா நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். நீ அழுகையை நிறுத்திட்டியே தாத்தா, மறுபடியும் அழுகு. நாங்கள்லாம் வாழ வேண்டாமா, ஜீவிக்க வேண்டாமா, ஜீவனோட இருக்க வேண்டாமா? நீ நல்லா அழு. மறுபடியும் அழுகையை ஸ்டார்ட் பண்றாரு. மறுபடியும் கண்ணீர் குளமா பெருகுது. கண்ணீர் வடிஞ்சு குளமா ஊத்துது. இப்படி குளமா ஆயிடுச்சு. மறுபடியும் மீன் வந்துச்சு, மறுபடியும் நண்டுகள் வந்துச்சு, மறுபடியும் கொக்கு வந்துச்சு, நல்லா பறவைகள்லாம் வந்து தங்குது அந்த இடத்துல இருந்துச்சு. நல்லா மரம் செடி கொடிகளெல்லாம் நல்லா பசுமையாக வளர்ந்துச்சு. அப்போ வசனம் கூட அதான் சொல்லுது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பான். கண்ணீர் ஜெபம். புலம்பல் புத்தகத்தில் ஒரு வசனத்தை பார்க்குறோம் பாருங்க. புலம்பல், எரேமியாவினுடைய புலம்பல், அதில் ஒரு வசனம் பார்க்கலாம். முடிச்சிடலாம். புலம்பல் 2வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். பத்தொன்பதாவது வசனம். புலம்பல் 2வது அதிகாரம் 19ஆம் வசனம். எழுந்திரு, ராத்திரியிலே முதற்சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரைப் போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறெடு. அதற்கு முன்பதாக உள்ள வசனம், அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தின் மதிலே, சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதி எவ்வளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. இந்த புலம்பல் 2ஆம் அதிகாரம் இந்த 2 வசனங்களில் 18-19 வசனத்தில் எரேமியா சொல்கிறாரு, ஒவ்வொரு சீயோன் குமாரத்திகளான தேவ ஜனங்களை பார்த்து, நீ உன் ஆண்டவரை நோக்கி இருதயத்தை ஆண்டவரை நோக்கி கூப்பிடு.
இரவும் பகலும் நதி எவ்வளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் ஆண்டவர் நோக்கி கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்திலே உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களிலும் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் பிள்ளைகளுக்காக, உன் பிள்ளைகளின் பிராணனுக்காக, உயிருக்காக உன் கைகளை அவரிடத்துக்கு ஏறெடுத்து கண்ணீர் விட்டு அழுது. எத்தனை தாய்மார்கள் இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்காக, குழந்தைகளுக்காக நடுச்சாமத்தில் இருந்துருச்சு கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறீங்க. என் பிள்ளைக்காக, என் பிள்ளையின் ஜீவனுக்காக, பிராணனுக்காக கர்த்தராகிய ஆண்டவரிடத்திலே கைகளை ஏறெடுத்து விண்ணப்பம் பண்ணி கண்ணீரோடு அழுகிறீங்க. ஏசாண்டவர் சிலுவையை சுமந்துட்டு போகும்போது லேடிஸ் பக்கமா திரும்பி எருசலேம் குமாரத்தின் புறமாய் திரும்பி பார்த்து, எனக்காக அழாதேயுங்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனார். என்ன சொல்லிட்டு போனாரு? எனக்காக அழாதீங்க ஐயா, ஏசப்பா ஐயா அடிச்சிட்டானே, ஐயா 49 சவுக்கடியை வாங்கிட்டியே, ஐயோ ரத்தமா ஓடுதே, ஐயோ விழாவில் குத்த போறானே, ஐயோன்னு முள்கிடம் வச்சுட்டாங்களே, ஏசப்பா ஏசப்பா அப்படின்னு அழாத. உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழு அப்படின்னு எருசலேம் குமாரத்திகளை பார்த்து சொன்னார். அந்த கானானிய ஸ்திரீ ஏசாண்ட இடத்துல வந்து தன் மகளுக்கு பிசாசு பிடிச்சிருக்குது, கொடிய வேதனைப்படுகிறாள். இயேசுவை பார்த்து எப்படியாவது உதவி செய்ய கூடுமானால் இயேசுவை உதவி செய்யும், கண்ணீர் விட்டு காத்து கிடக்கிறார். இயேசு அந்த கானானிய ஸ்திரீயை பார்த்து நாயேன்னு சொல்றார். நாயே அப்படின்னு சொல்றார். ஆமா ஆண்டவரே, நான் நாய்தான். என் மகளை கைவிட்டுறாதீங்க, என் மகளுக்கு இருக்கிற பிசாசு, மகளுக்குள்ள இருக்கிற பிசாசு போகணும், நாய்க்குட்டி மாதிரி நினைச்சு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி மன்றாடி ஏசாண்டவர் பாதத்துல மன்றாடி கதறி கொண்டிருக்கிறார். இயேசு அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னார், ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசத்தின் படியே ஆக கடவது. அந்நேரமே அந்த மகளுக்குள்ளாக இருந்த கொடிய பிசாசு புறப்பட்டு போனது. இன்னைக்கு எத்தனை பேர் உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க அப்படியாக ஏசாண்ட இடத்துல ஜெபிக்கிறீங்க? உங்களுக்காகவே நீங்க வேண்டிக் கொள்ள முடியல, உங்களுக்காகவே ஜெபம் பண்ண முடியல. உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? பிள்ளைங்களுடைய வாழ்க்கைக்காக என்ன ஜெபம் பண்ண போறீங்க? என்ன கண்ணீர் விட போறீங்க? அந்த பெரியவர், அந்த தாத்தா கண்ணீர் விட்டு 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 கண்ணீர் குளமா மாறி எத்தனை ஜீவராசிகளுக்கு ஆசீர்வாதமா மாறிடுச்சு. அது குளம் கண்ணீரை நிறுத்தினும் போது மறுபடியும் தண்ணி வத்து போட உடனே ஜீவராசிகள்லாம் மடிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால நம்ம எப்போவுமே கண்ணீரோடு ஜெபிச்சுட்டே இருக்கணும். நம்ம குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கணும். தாவீது கூட இருந்த எல்லாரும் சிக்லாக் என்ற இடத்துல தாவீதை விட்டுட்டு போயிட்டாங்க. தாவீது பத்தி வசனம் என்ன சொல்ல தெரியுமா? அந்த சந்தர்ப்பத்தில் தாவீது தன்னில் பலன் இல்லாது போகும் மட்டும் அவன் அழுதான். அழுது கர்த்தரை வேண்டிக் கொண்டான். தனக்குள்ள பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுது கர்த்தரை வேண்டிக் கொண்டானா, அவன் இழந்து போனதையெல்லாம் திரும்ப தாவீது வாரிக்கொண்டான் அப்படின்னு வசனம் சொல்லுது. திருப்பி கொண்டு போனான். அந்த யுத்தத்தில் இழந்ததெல்லாம் திருப்பி கொண்டு போனான் தாவீது. நம்ம வாழ்க்கையில் கூட வேத வசனம் சொல்லுகிறபடி அந்த பரிசுத்த ஆவியானவர் மேலே நம்ம கூட நம்ம வாழ்க்கையில் வரும்போது, தங்கி இருக்கும்போது, நம்மோடு கூட நிரந்தரமாய் இருக்கும்போது கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபம் இருக்கும். எப்போவுமே அழுதுட்டு இருப்பாங்க. அக்கா கூட சொன்னாங்க போன கடந்த வாரங்களில், நான் எப்போவுமே அழுதுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். எப்போவுமே அழுதுகிட்டே இருக்கணும். அந்த அனுபவம் ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளும் போது தான்
நம்ம மேலே இறங்கும் போது தான், நம்ம மேல் தங்கி இருக்கும் போது தான் அந்த நொறுங்குண்ட ஆவியோடு கூட ஜெபிக்கிற ஜெபம், அந்த ஜெபத்துல வல்லமை இருக்கிறது, சுகம் இருக்கிறது, பலன் இருக்கிறது, எல்லாம் நடக்கிறது. ஒரு சின்ன குழந்தை, ஒரு 12 வயசு ஒரு சிறுமி, 12 வயசு, ஆனா பார்க்கும்போது சின்ன குழந்தை மாதிரி இருக்கும் உருவத்தில். 2 வயசு குழந்தைக்கு உள்ள சட்டையில தச்சு போடுவாங்க அவங்க அம்மா. கை கால்லாம் இப்படி முறுக்கிக்கிட்டு கால்லாம் சூம்பி போய் அப்படியே வளர்ச்சியற்ற நிலைமையில் இருந்துச்சு. அந்த பொண்ணு 12 வயசு சிறுமி தினந்தோறும் ஆண்டவரை நோக்கி ஜெபிச்சுட்டே இருந்தது. என் நிலைமை ஏன் இப்படி இருக்கு ஆண்டவரே? நான் கூனியாக குறுகி போய் கால் கையெல்லாம் முடங்கி போய் 12 வயசு ஆயிடுச்சு எனக்கு. ஆனால் என்னுடைய சரீரத்தில் இந்த பலன் இல்லை. நான் மற்ற பிள்ளைகளை போல நிமிர்ந்து நடக்க முடியல. ஆனால் என் வேதனை கூனி குறுகி என் வாழ்க்கையெல்லாம் நான் வளர்ச்சியற்றவளாக, நிமிர முடியாதவளாக, கூனியான பெண்ணாக என் வாழ்நாள் முழுவதும் இப்படியே இருக்க வேண்டியது தானா? அழுகையோட ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாள். ஒரு நாள் ஆவியானவர் அந்த சின்ன பிள்ளையோட பேசினார், 12 வயசு திரும்பியோட. இந்த நாளில், இந்த தேதியில், இந்த டைமில் நீ ஆலயத்துக்கு போகும்போது அந்த ஆலயத்தில் பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் பலமாய் இறங்குவார். உன்னுடைய சரீரம், முடங்கி போன சரீரம், கூனான சரீரம் எல்லாம் பலனடைந்து நீ நிமிர்ந்து நிற்பாய் அப்படின்னு சொன்னாராம். ஒரே சந்தோஷம் அந்த பாப்பாக்கு. அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லுது, அப்பா கிட்ட போய் சொல்லுது, அப்பா எனக்கு இனிமே இந்த சின்ன பிள்ளைங்களுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் தச்சு வைக்காத. 12 வயசு போடுற பொண்ணு போடுற பெரிய பாவாடை சட்டை தச்சு வை. நாளைக்கு சர்ச்சில் இந்த டைம்ல ஆராதனையில இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இறங்க போகிறார். நான் பலனடைய போகிறேன். என் சரீர அவயங்கள் எல்லாம் நிமிர போகிறது. என் வாழ்க்கை, கூனை குறுகி போன வாழ்க்கை எல்லாம் நிமிர போகிறது. ரெடி பண்ணி வச்சுக்குங்க ட்ரெஸ். எல்லா ஊழியக்காரங்களும் வந்துட்டாங்க, எல்லா பாஸ்டரும் வந்துட்டாங்க, எல்லா சொந்தக்காரங்களும் அவளோட பார்க்குறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க. இந்த பொண்ணு இப்படி சொல்லிருச்சே, நடக்காமல் போயிட்டு அசிங்கமாச்சே அப்படின்னு எல்லாம் ஒருத்தர் பேசிக்கிறாங்க. ஜெப வேலை வந்துச்சு சர்ச்சில். எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரியாக கடிகாரத்தில் 11 மணி அடிக்கும்போது அந்த 12 வயது சிறுமியின் மேலே ஆவியானவர் வல்லமையாய் இறங்கினார். அடைந்து முறுக்கிக்கிட்டு இருந்த கை காலெல்லாம் சரியாயிருச்சு. பெண்டான முதுகெல்லாம் நிமிர்ந்துருச்சு. இந்த பொண்ணு துள்ளி குதிச்சு அல்லேலூயா 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 பாட்டு பாடினா. அம்மா கிட்ட ஓடுனா, அப்பா கிட்ட ஓடுனா. அப்பா, அம்மா, என் கையை முறுக்கிக்கிட்டு இருந்த கை ஸ்ட்ரெயிட் ஆயிருச்சு. என் முதுகு, கூனான முதுகு நிமிர்ந்துருச்சு. என் காலு, சோம்பி போன காலு நல்ல பலன் அடைஞ்சிருச்சு. நான் சரியாயிட்டேன். நான் உயரமா வளர்ந்துட்டேன். எனக்கு அந்த புது ட்ரெஸ்ஸை கொடுங்க. அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சந்தோஷத்தோட போய் அநேக இடங்களுக்கு அந்த பெண் தன்னுடைய 13வது வயதிலிருந்து இயேசு கிறிஸ்து மூலமாக, ஆவியானவருடைய பலத்தின் மூலமாக பலனடைந்து அவள் குணமான காரியத்தை குறித்து சாட்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மேல ஞானஸ்நானம் எடுக்கும் போது இறங்கின அதே பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு இந்த இடத்துல, இன்னைக்கு இப்ப வசனம் கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்குள்ள, நமக்குள்ள பலமாய்
இறங்கி வரப்போகிறார். நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகள், பலவீனங்கள், நோக்கங்கள், காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த பரிசுத்த ஆவியானவரை விசுவாசித்து நம்பிக்கையோட, ஆவியானவரே, சத்திய ஆவியாகிய தேற்றவாளனே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணக்கூடிய சத்திய ஆவியாகிய தேற்றவாளனே, எங்களோடு என்றென்றும் கூட இருக்கக்கூடிய தேற்றவாளனை அனுப்புவார் இயேசு என்று நீங்கள் விசுவாசித்திருந்தால், விசுவாசிப்பீர்களானால், அந்த விசுவாசம் நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால், இந்த நேரத்தில் இந்த ஆவியானவர் நம் மத்தியிலே இறங்க போகிறார். வல்லமையாய் இறங்கி உங்களுக்குள்ள பிரச்சனைகள், பலவீனங்கள், நோய்கள், சமாதானம் இல்லாத காரியங்கள், உங்களுடைய செத்து போன அவயங்கள், சாவுக்கு ஏதுவான உங்களுடைய உறுப்புகள் எல்லாவற்றையும் பலனடைய செய்யக்கூடிய சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் நம் மத்தியிலே இறங்குவார். எல்லாரும் எழுந்து நின்று அந்த ஆவியானவர் தேற்றவாளனை நோக்கி கண்ணீரோடு எழுந்து நிற்போம். எழுந்து நின்று அந்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மேல புறாவை போல வந்து இறங்கினீரே, ஆவியானவரே என் மேல, எங்க மேல இந்த நேரத்தில் என் மேல இறங்க, என் மேல இறங்குங்க. என் இதயத்தில் என் மேல, எங்க நடுவுல இறங்கி வாரும், எங்கள் நடுவுல இறங்கி வாரும். எங்கள் சரீரங்கள் எல்லாம் பலவீனங்கள், எங்கள் சரீரம் எல்லாம் வாழ்க்கை எல்லாம் அசுத்தங்கள், எங்கள் இதயம் எல்லாம் கேடுகள் நிறைந்ததாய் இருக்குது. ஆவியானவரே, நீங்க இறங்கி வாங்க. இயேசு மேல ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறும் போது அவர் மேல இறங்கினீங்களே, எங்கள் மேல இறங்கி வார். எங்கள் மேல அசைவாடும், எங்கள் மேல் அசைவாடும் ஆவியானவரே, என் மேல் அசைவாடும் என்று சத்தமாக உங்கள் குரலை உயர்த்தி Thank you, Holy Spirit. சத்தமாக உங்கள் குரல்களை உயர்த்தி அந்த ஆவியானவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. கண்ணீரோடு அவரை வேண்டிக் கொள்ளுங்க, கண்ணீரோடு அவரை வேண்டிக் கொள்ளுங்க. உங்கள் குமாரர்களுக்காக, குமாரத்திகளுக்காக கண்ணீரோடு ஜெபிங்க. சத்தமாக ஜெபிக்கிற உங்கள் விண்ணப்பங்களை கேட்கிற விண்ணப்பத்தின் ஆவியானவர் அவர் இன்றைக்கும் பரலோகத்தில் உங்களுக்காக, உங்கள் பிரச்சனைகளுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஆவியானவர் உங்களுக்கு வேணாமா? உங்க வாழ்க்கையில வேண்டாமா? அவர் உங்களோட கூட எப்பொழுதும் தங்கி வாசம் பண்ண வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். அந்த ஆவியானவரை நீ தள்ளிவிடாத, வேணான்னு சொல்லாத. உன் வாழ்க்கையில நீ அவரை தள்ளினா உனக்கு விடுதலை இல்ல, உனக்கு சுகம் இல்ல, உனக்கு இரட்சிப்பு இல்ல. அந்த ஆவியானவர் வருகைக்காக நம்ம கடைசி வரைக்கும் நம்மளை ஆயத்தம் பண்ணக்கூடிய ஆவியானவர் வருகையிலே, வருகை நாளில் நம்மை ஆயத்தம் பண்ணி அவரோட கூட மேகங்களோட இயேசு வரப்போகிறார். எக்கால சத்தம் தொனிக்க போகிறது. அந்த மேகங்கள் நடுவிலே வரக்கூடிய இயேசுவோட கூட நம்ம எல்லாரும் போக வேண்டுமென்றால் பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு புறாவின் ரூபம் கொண்டு வந்து இறங்கின பரிசுத்த ஆவியானவர் அந்த புறாவை போல மறுபடியுமாக ஒரு கூட்டம் புறாக்களை அவரோடு கூட அழைத்து கொண்டு அங்கே போக போகிறார். இயேசு சொன்னார், என் பிதாவினுடைய வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு,
உங்களுக்காக போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் வந்து திரும்பவும் உங்களை என்னோட கூட இருக்கும்படி அழைத்துக் கொண்டு போவேன். உங்களை அழைத்துக் கொண்டு போகக்கூடியவர் அந்த வாசஸ்தலத்துக்கு பரிசுத்த ஆவியான தேற்றவாளன் தான். ஜெபம் பண்ணுங்க, சத்தமா ஜெபிங்க. ஆவியானவரை உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றுக் கொண்டிருக்கீங்களா? இல்ல உன்னா அந்த ஆவியானவர் வேணான்னு சொல்லி அவரை ஒரு ஓரமா நீங்க ஒதுக்கி வச்சிருக்கீங்களா? ஆவியானவர் உன்னுடைய வாழ்க்கையில வந்து வந்து போகக்கூடிய ஆவியானவரா இருக்கிறாரா? இல்ல பெர்மனண்டா இயேசு கிறிஸ்து மேல தங்கி வல்லமையான காரியத்தை செய்த ஆவியானவர், வல்லமையின் அபிஷேகத்தை செய்த ஆவியானவர், நோயாளிகளையும் பிணியாளிகளையும் சுகமாக்கின ஆவியானவர் இயேசு மேல இறங்கினார். இயேசு கிறிஸ்து மேல தங்கி இருந்தார். அவர் நன்மை செய்கிறவராக பிசாசின் வல்லமையினால அகப்பட்ட யாவரையும் சுகமாக்குகிறவராக சுற்றி திரிந்தார். இப்பொழுது கூட நீங்க அந்த ஆவியானவரை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணலைன்னா உங்க வாழ்க்கையில நீங்க எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. எந்த விடுதலையும் பெற்றுக்கொள்ள முடியாது. எந்த ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த ஆவியானவரை நோக்கி கண்ணீரோட விண்ணப்பம் பண்ணுங்க, கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க. அந்த சின்ன பிள்ளை, அந்த குறுகி போய் கூனியா இருந்த அந்த சின்ன பிள்ளை, அந்த சிறுமி 12 வயசு ஆன பிறகும் வளர்ச்சி அடையாம அப்படி குறுகி போயிருந்த அந்த பொண்ணு, அவ மேல பரிசுத்த ஆவியானவர் அந்த டைம்ல, அந்த நேரத்துல, அந்த ஆலயத்துல வந்து இறங்கினார். நிமிர்ந்து சிறுமி பலனடைந்தார். அவள் சரீரம் முற்றிலுமாக மாறியது. சின்ன குழந்தைய போல இருந்த அந்த பெண் வளர்ச்சி அடைந்து எல்லாரும் பார்க்கும்படியாக உயர்ந்துட்டார். உங்களையும் நீங்க என்ன காரியங்கள்ல, என்ன சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல உங்க வாழ்க்கை குறுகி போயிருக்கிறது, அது எல்லாம் நிமிர செய்யக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்க மத்தியிலே இறங்கும் போது அது நிமிரும் வந்து நிற்கும். அஞ்சு நிமிடம் நம்ம செவம் பண்ணுவோம். வசனத்தை கேட்ட வார்த்தையை வைத்து 5 நிமிடங்கள் நீங்க கண்ணீரோட ஆவியானவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க, மன்றாடுங்க. புலம்பல் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்துல சீயோன் குமாரத்தியே, கண்ணில் நீர் உள்ளளவு நீ அதை ஊற்றி விடுன்னு